जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोधगणादिसेवितं कवित्तजम्बू फलसारभक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं माता पिता कुलदेवता துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம், மிதுனத்தில் சுக்கிரன் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் இருக்க, அடுத்ததாக கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு, சனி வக்கரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு 12 ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், இது மாறாது. இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு, சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வராங்க, அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமே இது பொதுவான பலன்கள். இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், மேஷ ராசின்னு இப்படி தான் இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும். இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே சொல்லியிருக்காங்க, நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து நேரடியாக சுவாமி நீங்கள் சொன்ன பலன் எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன், நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன், ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன். எதிர்கால வாழ்க்கை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2026, 27, 28 எனக்கு எப்படி இருக்கும், நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், உத்தியோகம், என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க, கடகராசி நேயர்களை, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் விஷயம், உங்கள் நம்பிக்கையை விடாதீங்க. உங்கள் நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலையும் விடாதீங்க. ஊரறிய உங்கள் புகழ் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். இனிமேல் தான் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் பட்டீங்க, எவ்வளவோ. கடகராசி பொறுத்தளவுக்கு ஆயில நட்சத்திர கடகராசி, பூச நட்சத்திர கடகராசி, புனர்பூச நட்சத்திர கடகராசி, சொல்லில் அடங்கா பிரச்சனைகள் இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரங்கள் வர ஆரம்பிச்சிடுது. சனி கொடுக்க யார் கெடுக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது, நன்னாவும் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது வேலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடியும் பாராட்டப்படுவீர்கள். எல்லாருக்கும் முன்னாடியும் நல்ல ஒரு பாராட்டு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அது இது, இப்போ இதை முடிக்கணும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் அதில் நல்ல பேர் எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியாத விஷயத்தை கூட சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அந்த ஒரு வில் பவர், அந்த வைராக்கியம் உங்களுக்கு உண்டு. உடல்நிலை பாதிப்பு அதிகமாக தரும், மனசோர்வு கொடுக்கும். சில நேரத்தில் ஒரு ஏமாற்றத்தை கூட கொடுக்கும், சில நேரத்தில் சில விஷயங்களில். ஆனாலும் நம்பிக்கையோடு சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், குடும்பத்துடைய பெரிய நபர்களுடைய ஆதரவு நிறையா இருக்கும். முன்னோர்களுடைய ஆதரவுகள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவுகள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு வாக்குவாதங்கள் மறையும். ஒத்துமையோடு இருப்பார்கள். நிறைய நல்ல விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுவீங்க. இனிமேல் அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காலத்தையும் நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறத யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. சிறு முதலீடுகள் லாபம் தரும். தொழில் விஷயத்தில் சிறு முதலீடுகள், நான் பெரு முதலீடுகள் சொல்லலை, சிறு முதலீடுகள் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வீட்டு மேம்பாடு தொடர்பான யோசனைகள், சொத்து தொடர்பான, வீடு வாங்கலாமா, அடுத்து நிலம் வாங்கலாமா, அடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்.
வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். வழக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆகஸ்ட் மாதத்தில் சில வழக்குகள் எப்படி தெரியுமா, இந்த மரபணு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அந்த வழக்கு தொடர்பாக மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அடுத்ததாக மாணவர்கள் கலை இசைத்துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. கலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இசையில் இதெல்லாம் நிறைய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் சிறப்பான படிப்பு சம்பந்தமானது நல்லாயிருக்கும். தாய் வழி புண்ணியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அம்மா சொல்கிறாங்கல்ல, அம்மா செஞ்ச புண்ணியம், அப்பா செஞ்ச புண்ணியம், நான் நல்லா இருக்கேன். அதை நீங்கள் நினைவுபடுத்தி அதே போல் நீங்களும் சில விஷயங்கள் செய்யணும். அம்மா என்ன பண்ணினாங்களோ, அப்பா என்ன பண்ணினாங்களோ அதை நீங்களும் பண்ணுங்கள். இப்போ அப்பா ஒரு அன்னதானம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். அம்மா ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அம்மா 4 பேருக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் பண்ணுறது உங்கள் கையினால் எடுத்து செய்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். கர்மாபலன் குறையும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மார்பு நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட எண்கள் 6, தவிர்க்க வேண்டிய எண்கள் 1. அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பாலா திரிபுர சுந்தரி மற்றும் சந்திர பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். ஸோ வழிபாடு பண்ணுங்கள். நாகேஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க. விசேஷமான ஒரு கோவில் நாகேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்க நாகேஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் அடுத்ததாக பாசிட்டிவான விஷயம், மன அமைதி ஏற்படும். நெகட்டிவான விஷயம், உள் மனசுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்கும், சரியாயிடும். அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும். நீதித்துறை, பதிவுத்துறை, இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தேவையில்லை. கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத சிறு சிறு அவப்பெயர்கள் வரும். யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சு கொடுத்தறேன், அதை பண்ணி கொடுத்தறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், எனக்கு அந்த பெரிய ஆளை தெரியும், எனக்கு இந்த பெரிய ஆளை தெரியும், நீங்கள் பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றேன், 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்கன்னு பணத்தை வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே செய்வாங்கன்னா நினைக்காதீங்க. ஈஸியாக ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறையும். கடன் இருக்குது, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட் தொடர்பான ட்ரேடிங் சம்பந்தமான பங்கு வர்த்தகம்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கான சில விஷயங்கள், கைப்பொருள் கவனம் தேவை. பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு, நகை தொலைஞ்சு போகிறதுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா சில நேரத்திலே ஏதாவது ஒரு விஷயம், அதாவது மனசுக்கு நெருடும்படியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்துடன் இருக்கணும். சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும். எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் எது செஞ்சாலும் யோசித்து நிதானித்து செய்யுங்க. அதாவது நமக்கு வந்துருச்சு, நம்ம ஆடவும் வேண்டாம், நமக்கு வரலைங்கிறதுவசரம் இதாக இருக்கவும் வேண்டாம். நம்ம எப்போது எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நிறையா இருக்கும். உங்களுடைய டென்ஷனை வேலை இடத்துல காட்டாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.